இன்னைக்கு அருமையான ஒரு காணொளி பார்க்க போகிறோம். ஒரு பக்தி பரவசத்தோட ஒரு காணொளி பார்க்க போகிறோம். நம்ம முருகனை பற்றியான காணொளி, அமெரிக்காவில் குடிக்கொண்டிருக்கும் முருகனை பற்றியான காணொளி. நார்த் அமெரிக்கா முருகன் டெம்பிள் மேரிலாண்டில் இருக்குங்க. அங்கே போயிருந்தோம். எண்ணற்ற ஒரு இன்பங்கள், மனசில் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது. அங்கே கோயிலுக்குள்ளே போனாலே ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு புது உணர்வும் தரும். கைக்குப்பி வேண்டி நின்றால் எல்லாம் தரும் முருகையா, உன்னை விட்டால் வேறு துணை யாரையா அப்படின்னு வேண்டி நின்றோன்னா போதுங்க, எல்லாமே இந்த முருகன் கொடுத்துருவார். அப்படி ரொம்ப எங்களுக்கு நெருக்கமான ஒரு முருகன். ஸோ நாங்கள் இந்த ஒரு பயணத்தை அமெரிக்காவில் உள்ள எங்கள் ஊர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது ஒஹாயா கொலம்பஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 மணி நேரம் ட்ராவல். அதாவது ரொம்ப பல மைல்களுக்கு அப்பால் இருக்கும் ரெண்டு இடமும். ஸோ 6.5 மணி நேரம் ட்ராவலுங்கும் போது காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரேக்லாம் பார்த்தீங்கன்னா 7.5 மணி நேரம். ஸோ என்ன பிளான்னா, காலையிலே கிளம்பி சாயங்காலத்தில் முருகனை பார்க்கறது தான் ஒரு ஐடியா. அந்த கந்தனை, கடம்பனை, கதிர்வேலனை காண்பதற்காக வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம். உன் பெயர் உலகம் முழுதும் எடுத்து சொல்வேன் முருகா, உனக்கென இரவும் பகலும் நடந்து வந்தேன் முருகா. ஸோ இன்னும் ஒரு 2.5 மணி நேரம் ஓட்டணும். ஸோ அதுக்குள்ளே சரி சாப்பிட்லாம், கரெக்டாக இருக்குது அப்படின்னு நிறுத்திருக்கேன். சர்வீஸ் பிளாஸா நிறுத்திருக்கோம். ஒரு அருமையான இடத்துல இருக்குது. அப்பா, பின்னாடிலாம் பாருங்கள், நல்ல ஒரு மவுண்டெயின் பேக்ட்ராப்பில் இருக்குது. பின்னாடி அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மலைகள்லாம். சூப்பராக இருக்குது. இங்கே தான் சாப்பிட்றதுக்காக நிறுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு சர்வீஸ் பிளாஸா போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட போகலான்னு இருக்கோம். நெடுவெங்கிலும் ஒரு சூப்பரான பயணமாக தாங்க இருந்தது. ஏன்னா மலைகளுக்கெல்லாம் கடந்து தான் வரணும். குன்றென்றாலே குமரன் அல்லவா, குறிஞ்சி நிலத்தின் தலைவன் அல்லவா, அந்த தண்டாயுதபாணி சுவாமிநாதனை தரிசிக்க வந்துட்டோம். ஸோ நீங்கள் பார்க்குறது முகப்புங்க. இதான் நார்த் அமெரிக்கா முருகன் டெம்பிள் மேரிலாண்டில் உள்ள முகப்பு. பல வீடியோ நம்ம போட்டிருக்கோம். எல்லா விசேஷங்களும் இங்கே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. தைப்பூசமாக இருக்கலாம், கந்த சஷ்டியாக இருக்கலாம். இப்போது நல்லூர் திருவிழா வரப்போகுதுங்க. இந்த வாரம் நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ பயங்கரமாக இருக்கும். அழகு குத்திட்டு அவ்வளோ பேர், அதாவது ஆயிரக்கணக்கான பக்தர்களை இந்த கோயிலை நீங்க பார்க்க முடியும். இது முருகன் கோயிலோட இன்னொரு வழி. இந்த வழியும் போகலாம். சைடில் வழி. யூஸ்வலாக ஃபங்க்ஷன்லாம் இருக்கும்போது இங்கெல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள்லேருந்து கோபுரத்தை பாருங்கள் எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கும். இங்கே ஏதோ கட்டிக்கிட்டு இருக்காங்க. யாகசாலையாக இருக்கக்கூடுன்னு நினைக்கிறேன். மேலே புகை போகிறதுக்கான அந்த வழியெலாம் வச்சுருக்காங்க. ஸோ ஒர்க் நடந்துகிட்ருக்கு. நார்த் அமெரிக்கா முருகன் டெம்பிள் வந்திருக்கோம். நம்ம பல வீடியோ முருகன் டெம்பிளில் போட்டிருக்கோம். அவ்வளோ வைப்பாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு கோயில். கோயில் முன்னாடி நின்று பார்க்கும்போது இந்த வியூ தான் நமக்கு தெரியும். இங்கே பார்க்கிங் எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க. எல்லா இடத்துலையும் பார்க்கிங் இருக்குது. என் தங்க வடிவேலோ கந்தன் உன்னை காண தினம் ஓடி வருவேனோ. இது கோயிலோட வாசலை நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கதவுலாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம முருகனை பார்க்க முடியும். ஸோ முதல் கடவுள் விநாயகரை தரிசிச்சுட்டு உள்ளே போயிடலாம். ஸ்ரீ வரசித்தி விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தமிழில் துர்க்கை அம்மனுக்கு தனி சன்னதி பார்க்க முடியும். பொண்ணு கலிஃபோர்னியாவில் இருக்கா. ஓகே. சரி, அங்கே வந்தோம். அண்ணாவை பார்க்கவே இல்லை. சரி, அண்ணாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இன்னைக்கு காலம்புரை தான் வந்தோம். எதேர்ச்சியா நீ கூப்பிட்டு வந்தேன். எனக்கு தெரியவே தெரியாது இந்த கோயிலுக்கு வருவா சொல்லிட்டு. இப்போ ரொம்ப திருப்தியாக இருக்கு. அந்த நம்ம கோவில் உள்ளே எனக்கு வெளிநாட்டில் இருக்க மாதிரியே தெரியல. ஆமாம், இங்கே அப்படிதான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும். கான்காட் கோவில், முருகர் கோயில் போனோம். சேம் அதே இது இங்கேயே இருக்கு. ரொம்ப அழகாக இருக்கு. ரொம்ப திருப்தியாக இருக்கு எனக்கு. அது சஷ்டி என்னைக்கிற பெருமாசை வச்சது இன்னும் சஷ்டி ஆர்த்தி நேரம். கான்காட் முருகர் கோயில் போறச்சே அன்னைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம். இன்னைக்கு இவரோட ஆர்த்தி பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. அதுல உங்க பார்த்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப சந்தோஷங்களை பார்த்தது. நன்றி. ரியலாவே நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷம். உங்களை ரெகுலரா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். மாப்பிள்ள பெரிய ஃபேன் உங்களுக்கு. உங்களுடைய எல்லா இதுவும் பார்த்துருவாரு, வீடியோவும் பார்த்துருவாரு, நீங்க போடுற எல்லா இதுவும் பார்த்துருவாரு. ஆக்சுவலா எல்லாருக்கும் என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமோ அத்தனை இன்ஃபர்மேஷன்
முருகன் கோயிலில் அமாவாசை நிகழ்ச்சியில் ரொம்ப சந்தோஷம். நடப்பவை எல்லாமே முருகன் செயல் தான். நாங்கள் எல்லாம் ஒரு கருவி தான். எல்லாம் அவர் செயல் தான். எல்லா புகழும் முருகனுக்கு. இப்போ நீங்கள் முருகனை பார்க்குறீங்க. முதல் முறையாக இந்த கோயிலில் வந்து முருகனை தரிசிக்கும் போது நானும் ஆர்த்தியும் பெற்ற இன்பம் வந்து சொல்லவே முடியாது. அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்பு இருந்தது. உண்மையாகவே இந்த முருகன் வந்து எங்களுக்கு மனசுக்கு ரொம்பவே ஒரு நெருங்கிய ஒரு முருகன். கருணையோடு நல்லதை வேண்டி நின்றால் தட்டாமல் தரும் கடம்பன், கதிர்வேலன், கதிர்காமன், கந்தன் முருகன். தமிழ் சங்கத்தின் தலைவனாம் ஆதிசிவன். அவருக்கே ஓம் மந்திரத்தின் அர்த்தம் சொல்லி தந்தைக்கே உபதேசம் சொன்ன தனையன் அல்லவா நீ எங்கள் தமிழனத்தின் தலைவன் அல்லவா. என்ன ஒரு அழகு! அழகன் என்றாலே ஆறுமுகன் அல்லவா. வேலேந்தி வினைகளை போக்கும் வேலாயுதன் எங்கள் முருகன் அல்லவா. போதனை சிறையில் வைத்தும் தேமிக்க அரிகர பிரமாதிகர்க்கும் ஜெயிக்க முடியாத அசுரனை தேகங்கிழித்து வடிவேலினால் இரு கூறு செய்தும் தரணிதனில் 66 கோடி தீர்த்தமும் சரவணத்துள்ளடக்கம் சாற்றுமோர் 7 கோடி மந்திரம் சடாட்சரமிகு நவகோடி சித்தர்களும் நிலடக்கம். வணக்கம், உங்களை பார்த்தல ரொம்ப சந்தோஷம். வணக்கம் சந்தோஷம். எல்லாருமே சொன்னாங்க நெக்ஸ்ட் வீக் வந்து நல்லூர் திருவிழா இருக்கு. 27ஆம் தேதி வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கோயிலில் ரதோத்சவம்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து நல்லூர் திருவிழான்னு கொண்டாடுவாங்க எல்லாருமா சேர்ந்து. 27ஆம் தேதி காலையிலே வந்துடுவாங்க எல்லாரும். எல்லாம் நியூயார்க்கு எல்லாம் தள்ளி இருக்கவங்க பூரா எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டாடப்படக்கூடிய பெரிய திருவிழா. நம்ம கோயிலோட பெரிய திருவிழா அது ஒன்று நல்லூர் திருவிழா. நல்லூர் திருவிழான்னு பேர். எல்லாரும் ஒரு 2000-3000 பேர் சேருவாங்க. சொல்ல முடியாது, கூடவும் வரும் பக்தர்கள். நல்ல கூட்டமாக இருக்கும் கோயில். 2000க்கு மேலே வரும். 2000க்கு மேலே வருவாங்க. காலம் வரை எப்போதுமே இது வருஷம் நடந்துகிட்டு இருக்கிறது தான். காலையிலே எல்லாம் வந்ததுக்கப்புறம் காலைல 9 மணிக்கே வந்து காவடி, பால் குடம், தொடர்ச்சியாக ஸ்கந்த ஹோமம் முடிஞ்ச உடனே 11 மணியை போல் அபிஷேக ஆராதனை. முருகப்பெருமானுக்கு எல்லா திரவிய அபிஷேகம், அந்த காவடி குண்டதெல்லாம் காவடியெல்லாம் செலுத்துவாங்க. விசேஷ பூஜை, அலங்கார தீபங்கள், விசேஷ அலங்காரம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற சுவாமி முருகப்பெருமான் வந்து உற்சவமூர்த்தி இருக்கிறார். அவருக்கு திருவிழா, அவர் தான் தேருக்கு போகக்கூடிய சுவாமி. அவருக்கு பூஜைகள்லாம் முடிஞ்சு பிரதட்சணமாக உற்சவரை எடுத்துக்கிட்டு போய் 1 மணிக்கு தேரில் கொண்டே வச்சுருவாங்க. தேர் மெல்ல இழுத்து ஆரம்பித்து 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தேர் மெதுவாக சுற்றி வரும். இது எப்படின்னு கேட்டால், இந்த நல்லூர் திருவிழான்னு சொல்கிறது ஒவ்வொரு முக்குகளையும் 6 படை வீடு முருகனே அங்கங்கே அந்தந்த இடத்துல ஒரு இடத்துல நிப்பாட்டி, பழனிலேருந்து வரிசையாக பழனி, பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை, திருத்தணி, திருச்செந்தூர் வரிசையாக சுற்றி வச்சுருப்பாங்க கோயிலை சுற்றி. அந்த இடத்துலலாம் நிப்பாட்டி அவங்கவுங்க அந்தந்த இடத்த அந்தவங்க குலதெய்வங்கள், இப்போ இங்கேருந்து ஊர்லேருந்து போய் அவங்க குலதெய்வம் முருகப்பெருமான் இருப்பாங்க, அந்தந்த ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து தரிசனம் பண்ண முடியாதுங்கிற பாக்கியத்துக்காக அந்தந்த இடத்துல நம்ம வச்சுருப்பாங்க. அப்புறம் பழனிக்கு வேண்டியவங்க பழனியில் வந்து இங்கே பழனி முருகன்ட்டு அர்ச்சனை பண்ணுற மாதிரி அந்தந்த இடத்துல நிப்பாட்டி அந்தந்த இடத்துல நிறைய பூஜைகள்லாம் வடித்து நிறைய தண்ணீர் பாட்டில் அன்னதானம், தண்ணீர் தானம், அந்த ஜூஸு இதெல்லாம் வரிசையாக சுற்றி அவங்கவுங்க அந்தந்த பக்கம் பிரார்த்தனை பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் கொடுப்பாங்க. சுற்றி நிலை கொடுத்தனதுக்கப்புறம் எல்லோரும் வந்து திருப்பி சுவாமிக்கு வந்து பச்சை பட்டு சாத்தி எப்போதும் போல் திருப்பி ரத தடம் பார்க்குறதுன்னு பேர். திருப்பி ஒரு ரவுண்டு சுற்றி வந்து சுவாமி ஆரவாரமாக நிறைய மேலதாளங்களோட வாசித்து சாமி உள்ளே கூட்டு வந்து நிலை குத்தி சுவாமிக்கு அபிஷேகம், திருப்பி பூஜையெல்லாம் படுத்தி எல்லாருக்கும் பிரசாதம். இதில் வந்து இந்த சிலோனிஸ் இவங்கெல்லாம் வந்து முத நாளே தங்கியிருந்து காலைல அன்னதானம் எல்லாருக்கும் பண்ணுவாங்க. அன்னதானம் பண்ணுவாங்க. முதல் நாள் நைட்லேருந்து ஆரவாரமாக நல்லா கொண்டாடுவோம். முதல் நாள் நைட்லேருந்து நல்லா ஓடிட்டு ரொம்ப சந்தோஷம். மக்களே கண்டிப்பாக வந்து பாருங்க. ஆமாம், நாங்கள் இது வரைக்கும் கந்தசஷ்டி வந்து சஷ்டி வந்திருக்கோம், தைப்பூசம் வந்துருவோம். ஆனால் இதுக்கான அது மாதிரி இது நல்லா இருக்கும். நல்லூர் திருவிழா நம்ம கோயிலோட பெரிய திருவிழான்னா அது நல்லூர் திருவிழா. சுற்றி கடையெல்லாம் போட்டிருப்பாங்க. நல்ல கடையெல்லாம் போட்டு, அதான் சொன்னேன், சுற்றி கடை போட்டிருப்பாங்க. அந்தந்த இடத்துல இந்த 6 படை வீடுகளுக்கு சுவாமி அழகு குத்திலாம் மக்கள் அழகு குத்தி, அதுதான் பெருசு காவடி அழகு குத்தி இந்த ரதத்துக்கு முன்னாடி சுற்றி ஆடி வருவாங்க. நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. எல்லாரும் வாங்க. நன்றி சொல்லுது. கோயிலை சுற்றியும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நம்ம ஊரில் வந்து ஒரு முருகன் கோயில் போனால் எப்படி ஒரு
மன நிம்மதி கிடைக்குமோ அதே மாதிரி கண்டிப்பாக வந்து அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு முறையாவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய கோயில். அவ்வளோ வைப்பாக இருக்கும். இந்த முருகனோட முகமும் இருக்கட்டும், அந்த முருகனோட அந்த பாசிட்டிவிட்டியும் இருக்கட்டும், நீங்கள் கோயில் முழுவதும் வந்து உணர முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன். முக்கனியான தமிழ் தந்த செல்வமே முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. வணக்கங்க. நீங்கள் இங்கே தான் வெர்ஜினியா தான் வெஜினியில் இருக்கேங்க. ஒரு 25 வருஷமா இருக்கேன் நான். ஓகே. இந்த கோயில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கோயில், ரொம்ப பாப்புலர் கோயில், ரொம்ப சக்தி உள்ள கோயில். எனக்கு ரொம்ப எங்களுக்கு அதாவது அம்மா வைஃப் சொல்கிற மாதிரி எங்கள் தாய் வீடு மாதிரி, அம்மா வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். அது அந்த மற்ற கோயிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம மற்ற அந்த விக்கிரங்கள்லாம் வந்து வேறு ஜாடையில் இருக்கும். பட் இது நம்ம கோயில், நம்ம பக்கத்தெருவில், இந்தியாவில் வந்து பக்கத்தெருவில் இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் எனக்கு. கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து திடீர்னு ஒரு எவ்ரி 3 months 6 months வரும்போது அதோட தான் அருமை தெரியுற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ ஒரு நல்ல கோயில் இது, நல்ல அருமையான ஒரு ஆம்பியன்ஸில் இருக்கும். அது உள்ளே வந்தாலே ஒரு நல்ல வைப்பு கிடைக்குங்க. அதனால ஆமாம், அது ஒன்று. ரெண்டாவது எங்கள் குழந்தைங்கலாம் இன்றைக்கி வந்து 25-26 வயசு ஆகுது. சின்ன வயசுலேருந்து நிறைய இங்கே பசங்கள்லாம் நிறைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க கீழே. அது வந்து இந்த கோயில் வந்து எங்களுக்கு பசங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மே அமைஞ்சு போச்சு எங்களுக்கு. 25 ரொம்ப வருஷமா இருந்துச்சு. இப்போ பசங்க 4-5 வயசுல இருக்கும் போதெல்லாம் இங்கே வந்து நிறைய ஸ்கூல் டான்ஸ் ஃபங்க்ஷன்லாம் இங்கே நடத்திருக்காங்க. நாங்களும் நிறைய ஃபண்ட்ரைஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த கோயிலுக்கு. நாங்கள் சின்ன ட்ரூப்லாம் வச்சுருக்கோம், சிங்கிங் ட்ரூப்லாம். ஸோ அதெல்லாம் வச்சு நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால எங்கள் இந்த கோயில் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் பாண்ட். ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இந்த கோயிலில் வந்து நாங்கள் கந்தசஷ்டி வந்திருக்கோம், தைப்பூசம் வந்திருக்கோம். எல்லா விழாவும் ரொம்ப பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப யூனிக்காக நடக்குங்க. இப்போ நான் இதெல்லாம் சூரசமங்கலாம் பண்ணியிருக்கோம், இங்கே வந்திருக்கோம், வாலண்டியர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நம்ம ஊரில் அப்படியே க்ளோஸ் அப் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அந்த ஒரு இது. ப்ரீஸ் எல்லாமே வந்து அந்த காலத்துலேருந்து இருக்காங்க, அந்த டைம்லேருந்து இருக்காங்க. ஸோ கொஞ்சம் அதான் அகெயின் நல்ல பாண்டிங் இருக்குது. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க, தேங்க்ஸுங்க. இது வந்து கோயிலோட பிரகாரம் பார்க்குறீங்க. இந்த வாசல்லேருந்து 3 வழியிலுமே வந்து போகலாம். தீரன் வா, சீக்கிரம் வா, இங்கே வா. தீரன் எப்படி இருந்துச்சு சாமி? நல்லா இருந்ததா? என்ஜாய் பண்ணியா? என்ன சாமி பார்த்த உள்ள? என்ன சாமி பார்த்த? துர்க்கை அப்பா வந்து நாட்கள்லாம் வந்திருக்காங்க. கோயில் எப்படி இருந்துச்சு? கோயில் ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்ததுங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லா அறுவடை வீட்டுக்கும் போய் நம்ம எப்படி வணங்குறோமோ அது மொத்தமும் இங்கே திருப்தியாக கிடச்சிது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல்ல? ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் போன நேரம் தீபார்த்தனை வேறு காமிச்சிருந்தாங்க. தீபார்த்தனை நல்லா இருக்கு. அதுமாதிரி தமிழ்லேயே பதிகம் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப மனசு திருப்தியாக. அந்த மாதிரி காலபைரவர், துர்க்கை அம்மன் எல்லாமே வந்து நம்ம ஊரில் இருக்குங்க. முக்கியமாக மதுரை சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனும் கூட இருக்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கு. திருச்செந்தூர் முருகனா நேரில் தரிசிட்டு மதுரை வந்து தரிசித்த மாதிரி ஒரு உணர்வு. வந்ததுக்கு ரொம்ப திருப்தியா. ஆமா, நீங்க நாட்கள்லாம் டிரைவ் பண்ணி வரீங்க. இதான் முதல் தடவை வர்றேங்க. ஓ, ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. 7 hours அந்த மாதிரி இங்கே எல்லா ஃபங்க்ஷனுமே சூப்பராக இருக்கும். சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. நன்றி அப்பா. எங்கள் செய்யோனை கடல் தாண்டி கொண்டு வந்து எங்களுக்கு தரிசிக்கும் பாக்கியம் தந்த திரு டாக்டர் குருசாமி அவர்களை வணங்குகிறேன். ஏன்னா இவங்க தாங்க இந்த கோயிலோட சேர்மன். இந்த கோயில் உண்டாவறதுக்கு காரணகர்த்தாவாக இருந்தாங்க. நம்ம எல்லாமே வந்து ஒவ்வொரு மூலையில் அமெரிக்காவில் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சில பேர் வந்து கலிஃபோர்னியாலேருந்து வந்தாங்க, சில பேர் நார்த் கரோலினாலேருந்து வந்திருந்தாங்க. அதாவது அந்த ஒரு மூலையும் இந்த ஒரு மூலையும் இருக்கும் மக்களை இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது இந்த கோயில். அந்த கோயில் எங்களுக்கெல்லாம் தந்தவர் வந்து குருசாமி ஐயா அவர்கள் தான். ஸோ ஐயாவை இன்றைக்கி எனக்கு பார்க்குற வந்து வாய்ப்பு கிடைக்கல. பட் பல நேரங்களில் பார்த்து ஐயாவோட பேசியிருக்க அந்த வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து ஐயா தருவாங்க. ஸோ இந்த ஒரு சந்தோஷத்துக்கு எல்லாமே வந்து ஒரு புள்ளியார் சொல்லி போட்டது வந்து ஐயா தான். கோயிலேருந்து இதுக்கு இன்னொரு வழி இருக்குது. ஐ திங்க் வந்து கேஃபட்டேரியா போகணும்னு நினைக்கிறேன். கேஃபட்டேரியா கோயிலோட கேஃபட்டேரியா ஃபுட்டு வந்து மிக அருமையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் கோயிலுக்கு வரும்போது கேஃபட்டேரியா திறந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே நல்லாயிருக்கும். நாங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். தோசை, பரோட்டா, டீ, காஃபி, லெஸி இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரிவ்யூஸ் பார்த்தீங்கனாலுமே சொல்லியிருப்பாங்க அந்த கோயிலோட ஃபுட்டை பற்றி. ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இந்த வாரம் சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக சனிக்கிழமை நல்லூர் திருவிழாவை அட்டன் பண்ணுங்கள். ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மிக முக்கியமாக உங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம ஊரில் இப்படி தான்ப்பா திருவிழா நடக்கும்னு அமெரிக்காவில் காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும்.
மிஸ் பண்ணாதீங்க மக்களே. இந்த வாரம் சனிக்கிழமை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கோயில் ஜேன்னு இருக்க போது ஒரு திருவிழா கோலத்தோட மிஸ் பண்ணாதீங்க. சாயங்கால வேளையில் இந்த சூரியன் வந்து அழகாக அந்த கோபுரத்தில் படுறது எவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. கண்டிப்பாக மக்களே ஒரு முறையாவது வந்து தரிசிச்சுட்டு போங்க இந்த முருகனை. நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி, நல்ல ஒரு ஃபீலிங்கு. இந்த ஏரியாவே ரொம்ப ரிலாக்ஸாக அருமையாக இருந்தது. இவ்வளோ நேரம் காணொலியை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வேலனை, வெற்றிமுகனை, செவ்வேல் கொடியனை, ஆனைமுக தம்பியை அமெரிக்காவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒரு முறையாவது தரிசிச்சுட்டு போங்க. உங்களுக்கு நான் சொல்கிறத விட நீங்கள் அதை ஃபீல் பண்ணிங்க. உள்ள வரும்போது நம்ம ஒரு கோயிலில் போய் நம்ம முருகனை பார்த்தா எப்படி வந்து ஒரு மன நிறைவோடு வெளில வருவோமோ அதே மனநிறைவு உங்களுக்கும் கிடைக்கும். நன்றி.